ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸா, அதுவும் பிடிச்ச லைன்ல இருந்தே உங்களுக்கு ரிங்டோனா வச்சுக்க முடியும். ஸோ, எப்படி உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல ரிங்டோன் வைக்கிற அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன கிளிக் பண்ணி அதில ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி ரிங்டோன் வைக்கிற அப்படின்றத பார்க்கலாம். ஓகே கைஸ். இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய ஃபோன் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வாங்க. வந்தீங்க அப்படின்னா, இதில பாருங்க உங்களுக்கு சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாரி தான் வரும். இதில பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து Redmi, அப்புறம் Poco, Oppo இந்த மாதிரியான மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி மேலேயே ரிங்டோன் அப்படின்னு இருக்கும். அதுவே நீங்க வேற ஏதாவது Samsung அப்படியே வேற ஏதாவது மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி கீழ இருக்கும். ஸோ, நீங்க இதில வந்தீங்கன்னாலே போதும். இந்த சவுண்ட் அண்ட் வைப்ரேஷனுக்குள்ள வந்தீங்கனாலே போதும். அதுல வந்து உங்களுக்கு ரிங்டோன் அப்படின்னு இருக்கும். இதுல வந்து நீங்க இந்த ரிங்டோன் அப்படின்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் போகும். இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிங்டோன் அப்படின்னு சொல்லிட்டு கீழ பாருங்க உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் எல்லாமே குடுத்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து நம்ம இதுல இருக்கிறதெல்லாம் வைக்காம, நம்மளுடைய ஃபோன்ல இருக்கிற ரிங்டோன், அதாவது நம்ம டவுன்லோட் பண்ற ரிங்டோன், நமக்கு தேவையான ரிங்டோனையும் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் லோக்கல் ரிங்டோன் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாரி தான் வரும். இதுல பார்த்தீங்கன்னா, கீழ மியூசிக் அப்படின்னு இருக்கும். அந்த மியூசிக் ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இதுல பாருங்க நமக்கு நம்மளுடைய ஃபோன்ல இருக்க மொத்த சாங்குமே இந்த மாரி ஷோ ஆகும். ஸோ இதுல உங்களுக்கு எந்த சாங்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த சாங்ஸ வந்து வச்சுக்க முடியும். இப்ப பாருங்க, இதுல இருந்து நான் சும்மா ஒரு சாங்ஸ மட்டும் இந்த மாரி கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு அத நம்ம கேட்டுக்கவும் முடியும். கேட்டதுக்கு அப்புறமா இதுல பாருங்க ஓகே அப்படின்னு. நீங்க இந்த சாங் உங்களுக்கு ஓகேன்னா, நீங்க ஓகே அப்படின்றத குடுங்க. குடுத்ததுக்கு அப்புறமா இதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் வந்திருக்கும். இதுல பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டா மேல வந்து டோன்ட் செட் ரிங்டோன் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாவே ரிங்டோன் வைக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். அதுக்கப்புறமா இதுல பாருங்க நமக்கு தேவையான ரிங்டோன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுனது எல்லாமே இந்த மேல இருக்கும். நம்ம அதுக்குள்ள இருந்து ஆட் பண்ணி கொண்டு வந்தது, ஓகே பண்ணி கொண்டு வந்தது எல்லாமே இதுல இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு எந்த சாங்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இதுல இப்ப நீங்க ஆட் பண்ண சாங்ஸ் தான் உங்களுக்கு வேணும்னா, இதுல பாருங்க அப்ளை அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த சாங்ஸோட டைட்டில் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அத குடுத்து அப்ளைன்னுது இதுல பார்த்தீங்கன்னா, ரிங்டோன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல ரிங்டோன் அப்படின்றத குடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிங்டோனா வந்து செட் ஆயிரும். இதுல கீழ பாருங்க கன்டின்யூ ப்ரௌசிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ரிங்டோன் செட் ஆயிட்டு, இதே மாதிரி உங்களால ரிங்டோன் மட்டும் இல்லாம, உங்களுக்கு வந்து இப்ப பாருங்க நான் இதுல இன்னொரு சாங்ஸ அப்ளை அப்படின்னு குடுக்குறேன். குடுத்தது பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் மெசேஜ், நோட்டிஃபிகேஷன், அலாரம் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ்க்கு கூட நீங்க அந்த சாங்ஸ வந்து ரிங்டோனா வச்சுக்க முடியும். அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் YouTubeல இருந்து சரி, WhatsAppல இருந்து சரி, எதுல இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும், அதுக்கும் நீங்க உங்களுக்கு ஒரு ரிங்டோன் வேணும் அப்படின்னா, இதுல நீங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன குடுத்தா, அதுக்கு கூட உங்களால வந்து ரிங்டோன் செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன கிளிக் பண்ணி, அதுல ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.